ஹலோ everyone, I'm Evan. Welcome to Analogy. ஸோ இந்த வீடியோ பார்க்க போறோம்னா ஹோட்டல் டிரான்ஸ்ஃபர்வேனியா 1. ஸோ இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ ஆக்சுவலி இந்த படம் வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளாக இருந்துச்சு. பார்க்க போனால் இது வந்துட்டு ஒரு நெட்ஃபிளிக்ஸ் வெர்ஷன் ஆஃப் மூவி ரிவ்யூ தான் சொல்லணும். பட் வந்துட்டு இப்போ இந்த படத்தோட ஃப்ரான்ச்சைஸ் இந்த ஃபிலிமை வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ் அவைலபிளாக இல்லை, எடுத்துட்டாங்க. சரி, அதுக்குள்ள நான் பார்த்தேன் என் டிவியோட எஸ்ட்ரோன்றது அதில் வந்துட்டு இருக்கு. எல்லா எபிசோடும் எல்லா பாட்டும் இருக்கு. 1, 2, 3 and 4 வரைக்கும் இருக்குங்க. சரிங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் வந்துட்டு நான் அந்த ரிவ்யூன்றது போடுறேன். ஸோ நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளாக இருந்துச்சு, இப்போ இல்லை. பட் பிரைம்ல வந்துட்டு இந்த படத்தோட தான் ஹோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேனியான்னு சொல்லிட்டு பார்ட் 4 வந்துட்டு அவைலபிளாக இருக்கு. டைம்ல செக் பண்ணி பாருங்க. அது வந்துட்டு அந்த ரிவ்யூல நான் சொல்றேன். சரிங்க. ஸோ ஹோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேனியா இட்ஸ் அனிமேஷன் ஃபிலிம்ங்க. அனிமேஷன் மான்ஸ்டர் ஃபிலிம். அப்பா பொண்ணு பாசம், லவ் இன்ட்ரெஸ்ட், ஃப்ரெண்ட்ஸு கேதரிங், அதுக்கப்புறம் மான்ஸ்டர், அந்த ட்ராக்குலா, அந்த ட்ராக்குக்கு மான்ஸ்டர் இருக்கிற பயம் மனசுங்க கிட்டேருந்து. மான்ஸ்டரை விட மனசுங்க தான் கொடூரமானவங்க, அந்த மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க இந்த ஒரு படம். இந்த படம் எல்லாம் அந்த எமோஷனும் நல்லா ஒர்க் ஆயிருக்கும். காமெடி செம்ம ஹியூமரா இருக்கும், டயலாக்ஸா இருக்கட்டும். ஓகேவா, இங்கிலீஷ்ல தான் பார்த்தேன், இங்கிலீஷ்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. செம்ம அவங்களோட மேனரிசமா இருக்கட்டும். இந்த படம் வந்துட்டு சோனியோட படங்க. சரிங்களா, சோனி பிக்சர் அனிமேஷனோட படம். சரிங்களா, சோனி உருவானா. ஸோ ஓப்பனிங்கே வந்துட்டு அந்த கொலம்பியா பிக்சர்ஸ் ஒன்று காமிப்பாங்களே, கொலம்பியாவில் அந்த ஸ்டாச்சு காமிக்க ஸ்டாச்சு. அதே வந்துட்டு கடைசியில் வந்துட்டு மேவிஸா மாறி மேவிஸ் வந்து பேட்டா மாதிரி போற மாதிரிலாம் இருக்கும். அந்த அனிமேஷன் ஓப்பனிங்ல எடுத்திருப்பாங்க. ஓகேவா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல வந்து ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க, கண்டிப்பா சொல்லலாம். ஸோ ஏகப்பட்ட கேரக்டர். மெயின் கேரக்டர் இந்த படத்தை மெயின் ஃபோக்கஸ்ட் பண்றதே ஓப்பனிங்கே வந்துட்டு மெயின் வந்து ட்ராக்குலா. ஓகேவா, நம்ம ஆடம் சாண்ட்லர். ஸோ அவர் தான் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாரு ட்ராக்குலாக்கு. ஸோ ட்ராக்குலா வந்துட்டு அது ஒரு வேம்பயர். சரிங்களா, வேம்பயர். ஸோ அதாங்க அந்த பிளட்லாம் சக் பண்ணணும்னு சொல்லுவாங்களே. சரிங்களா, அதை பற்றி ஒரு டீஸ் பண்ணிடுவாங்க. நாங்களாம் வந்துட்டு வேம்பயர்லாம் நாங்கள் பிளா அப்பெல்லாம் சொல்ல மாட்டோம், ரத்தத்தை குடிவோம். ஆனால் வந்துட்டு ரொம்ப ஹியூமன் பிளட்ல வந்துட்டு அதிகமான கொழுப்பு இருக்கு, அது எங்களுக்கு ஒத்துக்காது, அந்த மாதிரிலாம் வந்துட்டு காமெடியாக இருக்கும். அதை பற்றி அந்த ஃபேக்ட்லாம் சொல்லுவாங்க டைலாக்ஸ். அதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு பாயிண்ட்டுங்க. நம்ம அப்படிதான் நினைச்சுப்போம், ட்ராக்குலா வந்துட்டு பிளா சொல்லுவோம், ரத்தத்தை உரியும். பட் வந்து ஹியூமன் உடம்புல வந்துட்டு அதிகமான கொழுப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம், விச் இஸ் வந்துட்டு ட்ரூ, ரைட்? ஸோ இந்த படத்தை அந்த ட்ராக் கேரக்டர் இருக்கு. ஸோ அதான் அப்பா வச்சுக்கோங்க. அப்பா அவர் ஆடம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாரு. ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்குங்க. சரிங்களா, ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். ஆக்சுவலி வந்து அந்த ஹோட்டல் டிரான்ஸ்ஃபர்வேனியான்னு சொல்லிட்டு நம்ம ட்ராக் கட்டின அந்த ஹோட்டல் தான். ஹோட்டல் வந்துட்டு ஃபார் வந்து மான்ஸ்டர்ஸ்க்கு மட்டும் தான், மான்ஸ்டர்ஸ்க்கு தங்குற மட்டும் தான். சரிங்களா, அதை சுத்தி நிறைய பாதுகாப்புலாம் போட்டு வச்சிருக்கோம், மனசுங்க வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று வச்சிருப்பாங்க. அவங்க ஒய்ஃபை வந்துட்டு மனசங்க தான் கொண்ட மாதிரியும். ஸோ அதனால வந்துட்டு ட்ராக்குலா வந்துட்டு அதோட ஒரு பொண்ணு இருக்கும், மேவிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொண்ணை வந்துட்டு நல்லபடியாக வளர்க்குறதாகவும் அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணதாகவும், அதுக்காக இந்த ஹோட்டலில் வந்துட்டு சேஃபாக இருக்கணும், செக்யூராக இருக்கணும்னு சொல்லிட்டு பெருசாக ஒரு அரண்மனை மாதிரி கட்டி வச்சிருக்கோம். சரிங்களா, காட்டுக்கு நடுவில் வச்சுக்கலாம். அதை சுற்றி வந்துட்டு மனசங்க யாருமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பேய் ஜொம்பிலாம் வந்துட்டு சுற்றி வச்சிருக்கோம். ஓகேவா, சுற்றி வச்சிருக்கோம். ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஒன்று இருக்கும். சரிங்களா, ஸோ நம்ம ட்ராக்குலா சுற்றி வந்து ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃப்ராங்கின்ஸ்டைன். ஓகே, ஃப்ராங்கின்ஸ்டைன் சொல்லிட்டு ஒரு 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 மான்சன் ஒன்று இருக்கும். அது ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்துட்டு ஒரு வேர் வூல்ஃப், வேணுன்னு சொல்லிட்டு ஒரு வேர் வூல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு முரேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேட் மம்மி, ஒரு கட்ட ஃபேட் மம்மி ஒன்று இருக்கும். அது செம்மையா ஒரு அந்த ஸ்லாங்லாம் பேசி ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு கிரிஃபின்னு சொல்லிட்டு ஒரு த இன்விசிபிள் மேன். சரிங்களா, அவர் வந்து உருவமே தெரியாது, கண்ணாடி மட்டும் தான் தெரியும். அவர் இருக்கான்னு சொல்லி அவர் கண்ணாடி போட்டிருப்பாரு. அந்த கேரக்டர் வந்து கண்ணாடி போட்டிருக்கோம். கண்ணாடி அசைக்கிறதுலாம் தெரியும் அந்த கேரக்டர் இந்த பீஸ் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இன்விசிபிள் மேன். ஸோ அதுக்கு ஒரு ஜோடி இருக்கும், இன்விசிபிள் உமன் சொல்லிட்டு. ஓகேவா, அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் மேவிஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு மேவிஸோட பேரா இருக்கட்டும், நம்ம வந்துட்டு ஜானின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒரு டிராவலரா இருப்பாரு. ஸோ டிராவல் பண்ணி கடைசியில் வந்து மான்ஸ்டரோட ஹோட்டலுக்கே வந்துருவாரு. ஓகேவா, ஜானி வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ட்ராக்குலா கண்டுபிடிச்சோம் உங்க மனசாம் போல. ஜானத்தன் நினைச்சுக்கிறப்போ இதெல்லாம் வேஷம் போட்டுருக்குங்க, இந்த ஹாலோவினுக்கு வேஷம் போட்டுருக்குங்க. உண்மையிலேயே பார்த்தான்னு தெரியும், அவன் அழுதிடும். ஓகேவா, ஸோ அப்பதான் அந்த டைலாக்ஸ் வரும், இந்த மாதிரி நீங்க வேம்பயரை நீங்க ரத்தத்தெல்லாம் குடிப்பீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் ட்ராக் சொல்லுவான், இந்த மனசரத்தெல்லாம் வந்துட்டு அதிகமாக கொழுப்பு கலந்துருக்கு, எங்களுக்கு ஒத்துக்க, அந்த மாதிரி தான் சொல்லுவோம். அதெல்லாம் ரொம்ப ஃபன்னாக இருக்கும் கேட்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. வேனோட ஒய்ஃபாக இருக்கட்டும், அந்த வேர் வூல்ஃப், ஒரு லேடி, ஒரு ஃபீமேல் வேர் வூல்ஃபாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி அப்போ ஜோம்பி கேரக்டர்ஸ் நிறைய இருக்குங்க, ஒரு படத்துக்குள்ள நிறைய இருக்கு. ஸோ ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
சரிங்களா. ரொம்ப பிடிச்சது. இந்த படம் வந்து வெறும் வந்து 1 hour 30 minutes மட்டும் தாங்க. ரொம்ப ஷார்ட் ஸ்லோ இதுதான். ஒரு படமா பாத்தீங்கன்னா வந்துட்டு அடல்ட்ஸ் பார்த்தாங்கன்னா வந்துட்டு கண்டிப்பா அந்த அந்த அப்பா புள்ள பாசம், ஏன் அப்பா அவ்வளவு வந்துட்டு ஒரு 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 ரொம்ப ரொம்ப எப்படி ரொம்ப ப்ரொடெக்டிவா இருக்காரு, ரொம்ப லவ்விங்கா இருக்காரு, ஏன் அப்படின்னு ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் கூட வந்துடக்கூடாது அந்த மாதிரிலாம் நினைக்கிற ஒரு அப்பா, ஓகேவா, அவ்வளவு ப்ரொடெக்டா பார்த்து ஏன் பாக்குறாரு, அந்த அப்பா பொண்ணு பாசத்தை காமிச்சிருப்பாங்க, அதுக்கு ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருப்பாங்க, ஓகேவா. அந்த மான்ஸ்டரோட மனசங்க தான் கொடூரமான அதை கொஞ்சம் லைட்டா டீச் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. அது ரொம்ப நல்லா ஆஸ் அடல்ட்டா பார்க்கும்போது நம்மளுக்கு அது புரியும். பட் வந்து ஆஸ் அ கிட்ஸா என்ஜாய் பண்றப்போ அந்த அனிமேஷன் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, ஓகேவா. நல்ல குவாலிட்டியான அனிமேஷன், ரொம்ப அந்த மோஷன் கேப்சர் ரொம்ப அழகா இருக்குங்க, ரொம்ப அழகா எடுத்திருப்பாங்க. அந்த ஃபன்னியான டயலாக்ஸா இருக்கட்டும், அந்த அந்த கோய்க்கியான ஒரு 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 மேனரிசமா இருக்கட்டும், ட்ராகுலாக்கு இருக்கிறது, சிரிக்கிறது விதம், அது ரொம்ப நல்லா இருக்குங்க, சரிங்களா. அது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த ரிங் இருக்கும். ரிங் வந்து மாட்டி விடுது ப்ரொப்போஸ் பண்றதுக்கு ரிங் இருக்கும். அந்த ரிங் வந்து ஸ்பைடர், ஓகேவா. ஸ்பைடர் வந்துட்டு ரிங்கா மாறிக்கும். அந்த டீட்டெயிலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொரு கேரக்டரும் ரொம்ப நல்லா டீட்டெயில் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கெலட்டன் மாதிரி ஒரு 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 கேரக்டர் ஒன்று வரும். அதுக்கு ஒரு 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 ஃபீமேல் பேர் ஒன்று இருக்கும், ஓகேவா. மாறி மாறி மான்ஸ்டரை காட்டியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா ஃபன்னா, ரொம்ப எப்படி சொல்ற, ரொம்ப இது வந்து கண்டிப்பா கிட்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு படம் தான். ஸோ வந்து அதனால வந்து ஹாரர்லாம் வந்துட்டு இருக்கு, சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல இருக்கு. ஆனா வந்து ஹாரர்னா பயப்படுற ஹாரர் இல்ல, செம்ம ஃபன்னான ஹாரர் அந்த மாதிரி இருக்கும், சரிங்களா. அந்த ட்ரில்லரே ஃபன்னா இருக்கும், நல்லா இருக்கும். அப்புறம் அந்த ட்ராகுலா கொடுக்குற அந்த எமோஷனலா இருக்கட்டும், சரிங்களா, அது ரொம்ப நல்லா இருக்கும். அதை பேசுற டைலாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சரிங்க. நிறைய வாட்டி பார்த்துட்டேங்க இந்த ஹாரர் டிரான்ஸ்ஃபர், நிறைய வாட்டி பார்த்துட்டேன். இப்பதான் எனக்கு ரிவ்யூ போட வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ யாருக்காச்சும் வாய்ப்பு இருந்தா உங்களோட உங்களோட டிவி சேனல்ஸ்ல அவைலபிளா இருந்தா, இல்லாட்டி ஓடிடில இருக்கா இல்லைன்னு எனக்கு ஐடியா இல்லை. ஸோ வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, சரிங்களா. ஸோ அது அந்த வகையில் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த படத்தோட செட்டிங்கே வேற மாதிரி இருக்கும். இந்த படத்தோட மேவிஸ்க்கு வயசு வந்து 118, ஓகேவா. 118 பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்ப அவங்க அப்பாவுக்கு எவ்வளவு வயசு இருக்கும், ஓகேவா. ஸோ எத்தனை வயசு இருந்தாலும் வந்துட்டு அப்படி அதே அதே தோற்றத்தோட யங்கா தான் இருக்கும் அந்த அந்த கேரக்டர் ஒன்று. அது ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அந்த வகையில் யாருக்கும் வந்துட்டு உங்க கிட்ஸ் யாராச்சும் இருந்தால் அந்த படம் அவைலபிளா இருந்தால் போட்டு காட்டுங்க. ஸோ செம்ம ஃபன்னான படம், சரிங்க, செம்ம என்டர்டெய்னிங்கா இருக்கும். பர்சனலி எனக்கு என்னோட ஃபேவரட் கண்டிப்பாக சொல்லுவேன், சரிங்க. ஸோ பார்த்ததுக்கு அப்புறம் யாரெல்லாம் பார்த்துறீங்க இந்த இந்த ஹாட் டிரான்ஸ்ஃபர்னியா, கண்டிப்பாக வந்து உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ் ஷேர் பண்ணுங்க, சரிங்க. ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்க சின்ன ஃபேமிலி டேக் கேர், பாய்.